தமிழுக்கு முதல் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு அன்னை ரமாபாய். நாட்டின் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலுக்காக உறக்கமின்றி போராடிய அண்ணல் அம்பேத்கர் காலத்தால் புறக்கணிக்க முடியாத தலைவராக உயர்ந்து நிற்கிறார். ஆனால் அவரின் ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் வெற்றிகளுக்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பெண்ணின் வரலாறு இன்னும் சரியான வெளிச்சத்திற்கு வராமல் தான் இருக்கிறது. அந்த தியாக வரலாறுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, அண்ணல் அம்பேத்கரின் பேரன்புக்குரிய மனைவி அன்னை ரமாபாய் தான் அவர். ஆரம்ப கால வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட எளிய குடும்பத்தில் பிறந்தார் அன்னை ரமாபாய். அந்த காலத்தில் சுதந்திரமாக எந்த தொழிலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஆதிக்க சாதி அடக்குமுறை இருந்தது. எனினும் மீன்களை தூய்மைப்படுத்தும் பலகைகளை கழுவி வயிற்றை வளர்த்தது அன்னை ரமாபாய் அவர்களின் குடும்பம். சிறு வயதிலே பெற்றோரை இருந்த அன்னை ரமாபாய் தன்னுடைய உறவினர்கள் மூலம் வளர்க்கப்பட்டார். திருமணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் அன்னை ரமாபாய் அவர்களுக்கும் 1906 ஏப்ரல் 4 திருமணம் நடக்க இரு குடும்பமும் திட்டமிட்டனர். இரு குடும்பமும் வறுமை காரணமாக மிக சிக்கனமாக திருமணத்தை நடத்த திட்டமிட்டனர். அண்ணல் அம்பேத்கர் அவரின் குடும்ப வழக்கப்படி திருமண பாடல் பாடி சடங்குகள் செய்யப்பட்டிருந்தன. விழாவின் நிறைவில் இரு குடும்பங்களின் சார்பாக பறை இசை முழங்கப்பட்டது. கல்வி திருமணத்திற்கு முன் எழுத படிக்க தெரியாத அன்னை ரமாபாய் அண்ணல் அம்பேத்கரின் மனைவியான பின்பு எழுத படிக்க கற்றுக்கொண்டார். அன்னை ரமாபாய் அவர்களும் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார். மன உறுதி அண்ணல் அம்பேத்கர் அமெரிக்காவில் படிக்க சென்ற போது மாபெரும் தியாகத்தை செய்தார் அன்னை ரமாபாய். உயிருக்கு உயிராக வளர்த்த 3 குழந்தைகள் இறந்த விஷயத்தை அண்ணல் அம்பேத்கரிடம் சொன்னார். அவர் உயர்கல்வி பாதிக்கப்படும் மற்றும் அவர் நாடு திரும்புவார் என்பதால் அந்த எல்லா துயர்களையும் தனக்குள்ளே போட்டு புதைத்து கொண்டார் அன்னை ரமாபாய். அன்னை ரமாபாய் அவர்களின் கடைசி காலம் 29 ஆண்டு கால திருமண வாழ்வில் கணவரின் அருகாமைக்காக ஏங்கிய ரமாபாயின் உள்ளம் அவரது இறுதி நாளில் தான் அதனை பெற முடிந்தது. ஆனாலும் 1935 ஆண்டு மே 27 அண்ணல் அம்பேத்கரின் மடியிலே உயிர் பிரிந்தார் அன்னை ரமாபாய். அண்ணல் அம்பேத்கர் புதிய இந்தியாவை உருவாக்கி இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கரையே உருவாக்கினார் அன்னை ரமாபாய் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.